தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கின்ஸ் ஆன் ஃப்ளீ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவாரா பார்ட் 1 ஓட கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது யாரோட மூவின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆரோட மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவாராங்கிறது. அண்ட் இதில் யார் மியூசிக் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனிருத் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் படமா அப்படிங்கிறது தெரியல, தெலுங்கு படமான்னு தெரியல. பட் யாராவது தப்பாக இருந்துச்சுன்னா யாராவது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற ஆல்ரெடி ஏதாவது மூவிஸ் பண்ணியிருந்தாருன்னா அதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன், மைபி எங்களுக்கும் அப்படிதான் தோணுது. பார்க்கலாம், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா நீங்கள் அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ், இது பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜஸ்லேயும் கிளிம்ஸ் வந்திருக்கு. நாங்கள் வந்து இப்போ தமிழில் தான் பார்க்க வரோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ரெடி? செம்மையாக இருக்குது தண்ணி. ஓ, சம்மருக்கே வருது. The boots are. Wow. Oh. Oh. இந்த கடலில் மீனை விட அதிகமா கத்தியும் ரத்தமும் கொட்டு கிடக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு செங்கடல். செங்கல். வாவ், பாரு. ஓகே. அனிருத் மியூசிக் வந்து கொஞ்சம் தெரியுது இல்ல? சீரியஸா செமையா இருந்துச்சு. என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சி பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. தரமா போட்டிருக்காரு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளிம்ஸா இருந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. எனக்கு பாக்குறப்போ நல்ல ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு வயலண்டான ஒரு மூவி, பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்க போது. அதுதான் அவங்க அப்படியே சொல்லிட்டாங்களே, விட்னஸ் தி சீ ஆஃப் பிளட்னு சொல்லி அவங்களே அந்த கேப்ஷன் போட்டிருந்தாங்க. லாஸ்ட்ல அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு, ரத்தமும் கடலும் தண்ணியும் சேர்ந்து அப்படியே அவர் மேல அப்படியே இதாகிற மாதிரியும் அந்த லுக் நல்லா இருந்துச்சு. சைடு இதுல இருந்து காய்க்கிறப்போ அந்த டைம்ல அந்த பிஜிஎமும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருக்கெல்லாம் போடுற அந்த பிஜிஎம் கொஞ்சம் சிமிலாரிட்டி தெரிஞ்சு இல்லை? அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டாரு. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு சாயல் இருக்க தான் செய்வோம்னா, அவர் எத்தனை பேருக்கு தான் மியூசிக் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு இருக்கிற அந்த யூனிக்னஸ் வந்து தனியா தெரியுது. எனக்கு வந்து மேட்ச் ஆன மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பசங்க எங்கேயோ கண்டுபிடிச்சிருவாங்க, ஏதோ எங்கேயோ இருக்கா மியூசிக் எங்கேயாவது காப்பி அடிச்சிருக்காரா, அது மாதிரிலாம் நிறைய பசங்க கண்டுபிடிப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் இது கேட்கும்போது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்க்கலாம் இனி மேலும் மேலும் எப்படி இருக்க போகுது. பிஜிஎம் ஆகட்டும், இல்லை சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகும், அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரத்த பூமின்ற மாதிரி ஒரே அடிதடி அப்படிதான் இருக்குன்ற மாதிரியே காமிச்சிட்டாங்க முன்னாடி கிளிம்ஸே. மைட்பி வந்து அந்த ஒரு பைரட் மாதிரி அந்த கடல் கொள்ளையர்கள் இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னா, கடலில் போய் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, கூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர மாதிரியா, இவங்க கடத்திட்டு வர மாதிரியா, ஸோ அப்படியா என்றது எனக்கு என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இல்லை கொள்ளையடிக்கிறவங்கள இவர் போய் தடுக்கிறாரா என்னன்னு தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த கிளிம்ஸ் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் கூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வீசுகிறாங்க, அது விழுகுது நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது, ஏதோ கடல் ரிலேட்டடாக கடத்தல் நடக்கிறது. ஸோ அந்த கடத்தல் நடக்கிறது ஸ்டாப் பண்ணுறாரு, இல்லை இவரே அது பண்ணுறாரு, ஏதோ ஒன்று இருக்கும். பார்க்கலாம். டிரெக்ஷன் பற்றி நம்ம பார்த்தோன்னா டிரெக்ஷன் வந்து
கொரட்டாலா சிவா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல சரியா. பட் ஆனால் இவரோட மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மகேஷ் பாபுவோட பார்த்தீங்கன்னா ஏதோ பரத்தினும் நானும் ஏதோ ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராம் சரணோட படம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்டு வெர்ஷனில் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆனால் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்ததில்ல. மூவிஸில் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படம்லாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஏன்னா இதோட ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ஆமாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான் இருக்காரு, ஜான்வி கபூர் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் இருக்காங்க, ஸ்ரீகாந்த், அப்புறம் ஷைன் டாம் சாக்கோ பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவர் பயங்கரமாக செம்மையாக ஆக்டிங் பண்ணுவார். ஸோ ஒரு பயங்கரமாக மலையாளம் இண்டஸ்ட்ரி இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் சைட்லேருந்து நிறைய ஃபெமிலியரான ஒரு ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜ் அண்ட் டாம் சாக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, ஸ்ரீகாந்த் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பேன் இண்டியா. அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான் வந்து நம்மளுக்கு ஹீரோவாக இருக்க போகுது. அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா யார் நடித்தாலும் சரி படம் வந்து சீரியஸாக நல்லாவே ஓடும். அண்ட் இந்த படத்தில் செம்மையான ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, அதே சமயத்தில் செம்மையான ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஜூனியர் என்டிஆரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவிஸை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவார். அண்ட் இதில் அவரோட லுக்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். செமையாக இருந்துச்சு. ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி எனக்கு வந்து பார்க்கும்போது லைட் அந்த RRRல அவர் எப்படி இருந்தாரோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த நல்லா அவருக்கு அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக வர மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்க்கும்போது அதுவும் சீரியஸாக செம்மையாக இருந்தது. பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம் ஃப்ரம் ஆர் சைட். அண்ட் வேறு ஏதாவது சொல்லணுமா? இந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி டார்க் ஷேட்லேயே கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறக்கும். அந்த காமிச்ச விதமாக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது என்ன மாதிரி மூவியாக இருக்க போகுதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் பாய். தேங்க்யூ. பாய்.